ஐயா, யார் எனக்கு உண்மையா இருப்பாங்க? நான் எத்தனையோ பேரோட பழகுறேன், எத்தனையோ பேரோட நட்பு பாராட்டுறேன். ஆனா யாரு என் உறவுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவரு ஆசிரியர்கிட்ட கேக்குறாரு. அந்த ஆசிரியர் ரொம்ப புத்திசாலி. அவர் ரொம்ப எல்லாம் யோசிக்கல, சாதாரணமா சொல்றாரு, இங்க பாருப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ இத்தனை நாள் நிறைய பேரோட வீட்டுக்கு போயிருப்பல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப, அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுடைய வீட்டுக்கு நீ மறுபடியும் போ. ஆனா எப்பவும் நீ போற மாதிரி போக கூடாது. நல்ல ஆடை அணிகலன்களோட, கை நிறைய பரிசு பொருட்களோட நீ போக கூடாது. மாறா, நலிந்து போன உடையோடு நீ ரொம்ப கஷ்டத்துல வர்றதா சொல்லி அவங்க வீட்டுக்கு போகணும். 2 நாட்கள் தங்கணும். அந்த 2 நாட்களிலும் உன்னை பழைய மாதிரியே யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ, நீ ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தப்போ எப்படி கவனிச்சாங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்கதான் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகள். எந்த சூழ்நிலையிலும் அவங்கதான் நிறம் மாற மாட்டாங்க அப்படின்னு. அந்த பணக்காரரும் அதை அப்படியே செஞ்சாரு. எந்த பரிசு பொருட்களும் வாங்காம நலிந்து போன ஒரு உடையோடு தான் கஷ்டத்தில் இருப்பதாக சொல்லி 10 நபர்களுடைய வீட்டுக்கு போனாரு. அந்த 10 நபர்கள்ல வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னை முன்னாடி மாதிரியே கவனிக்கிறத கண்டு ஆச்சரியப்பட்டு வீடு திரும்பினாரு. ஆமாங்க, நம்ம நல்லா இருக்கும் போது எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மள நல்லா கவனிச்சுக்கலாம். ஆனா கஷ்டம்னு வரும்போது வெகு சிலர் மட்டும்தான் கூட இருப்பாங்க, வெகு சிலர் மட்டும்தான் பக்க பலமா இருப்பாங்க. அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியுதோ இல்லையோ நோகடிக்காமலாவது இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான உறவுகள். தயவு செஞ்சு அவங்கள அடையாளம் கண்டுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களை மரியாதையோட நடத்துங்க. அடுத்து 4 மரங்கள் அப்படிங்கிற கதை. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. ரொம்ப நேர்மையா வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா என்னவோ தெரியல, வியாபாரிகளுக்கு மத்தியிலையும் அவருக்கு பெருசா நல்ல பேர் இல்ல, வாடிக்கையாளர்களையும் சிலருக்கு அவரை பிடிக்கல. அந்த வியாபாரிக்கு இதனால ரொம்ப மன கஷ்டம். என்னடா இது, நம்மள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்களேன்னு ரொம்ப சங்கடம். ஒரு நாள் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த சங்கடத்தை பகிர்ந்திருக்காரு. அப்போ, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பக்கத்து ஊர்ல ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்தை போய் சுத்திட்டு வந்துட்டா உங்க சங்கடம் எல்லாம் போயிடும், வரீங்களா, நம்ம 2 பேரும் அந்த மரத்தை போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனைவி. ஓ, மரமா, சுத்திரலாமே அப்படின்னு சாதாரணமா சொல்லிருக்காரு வியாபாரி. இல்லங்க, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் 4 பேர்கிட்ட கேட்டேன், அந்த மரத்தை ஏற்கனவே சுத்திட்டு வந்த 4 பேர்கிட்ட கேட்டேன். ஆனா 4 பேரும் 4 விதமா அந்த மரத்தை பத்தி சொன்னாங்க. உடனே கணவன் கேட்டாரு, என்னமா 4 விதம், என்ன சொன்னாங்க சொல்லு. மனைவி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டப்போ முதல் நபர் சொன்னாரு, அந்த மரத்துல நிறைய இலையா இருக்கும், அந்த மரம் நல்ல நிழல் தரும்னு. 2ஆம் நபர் சொன்னாரு, அந்த மரத்துல இலையே இருக்காது, நிறைய பூவா இருக்கும்னு. 3ஆம் நபர் சொன்னாரு, அந்த மரத்துல இலையெல்லாம் மஞ்சள் நிறமா இருக்கும், இலை உதிர்ந்துட்டே இருக்கும்னு. 4ஆம் நபர் சொன்னாரு, மரமே மொட்டையா இருக்கும்னு. இப்படி சொல்லிட்டு மனைவி கேட்டாங்க, அது எப்படிங்க ஒரே மரம் இப்படி ஒவ்வொருத்தர் பார்வைக்கு ஒவ்வொன்னா தெரிஞ்சிருக்கு? கணவன் நல்லா சிரிச்சாரு. என்னம்மா, இது கூட தெரியலையா? அந்த 4 பேரும் அந்த மரத்தை 4 கால நிலையில பாத்திருக்காங்க, அவ்வளவுதான். வெயில்ல பார்த்தவருக்கு நிழல் தந்திருக்கு, வசந்த காலத்துல பார்த்தவருக்கு பூ மட்டும் தெரிஞ்சிருக்கு, இலையுதிர் காலத்துல பார்த்தவருக்கு இலை உதிர்றது தெரிஞ்சிருக்கு, பனி காலத்துல பார்த்தவருக்கு மரம் மொட்டையா தெரிஞ்சிருக்கு. மரமெல்லாம் ஒண்ணுதான், அவங்க பார்த்த சூழ்நிலை தான் வேற அப்படின்னு. உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம், அது மாதிரி தாங்க, நீங்க ஒரே நபர் தான், ஆனா உங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில பாத்திருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலையில பார்த்தவங்களுக்கு நீங்க நல்லவங்களா தெரிஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு தகாத சூழ்நிலையில பார்த்தவங்களுக்கு நீங்க கெட்டவரா தெரிஞ்சிருக்கீங்க. இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களேன்னு. அன்னைக்கு அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுதான், மனிதர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களோ அது மாதிரியே நம்மளை பாக்குறது கிடையாது. அந்தந்த சூழ்நிலையில அவங்கவுங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியுறோமோ அப்படிதான் பார்த்து நம்மள புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே போல ஒரு பிரச்சனை இருக்கலாம். என்ன, ஒவ்வொருத்தர் நம்மளை பத்தி ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்கன்னு. அப்படிதாங்க சொல்லுவாங்க, அதாங்க இயற்கை. இந்த இயற்கையை நீங்க மாத்த முடியாது. ஒன்னே ஒன்ன வேணா மாத்திக்கலாம், இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படிங்கிற கவலைய வேணா மாத்திக்கலாம். தயவு செஞ்சு அந்த கவலைய மாத்திக்கோங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேரும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 வகை தர்மங்களையும் நான் சொன்னாதான் இந்த காணொளி முற்று பெறும். அந்த 4 தர்மங்கள் எதெல்லாம் சொல்லட்டுமா? ஒன்னொன்னா,
உங்களை நீங்க ஒழுங்கா கவனிச்சுக்கணும். உங்க ஆரோக்கியத்தையும் உங்க உடல் நிலையையும் நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும். அதுதான் உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய முதல் தர்மம். யார் மீதும் அதிக பற்று வைக்க கூடாது. இவங்கதான் என்னோட உயிர், இவங்கதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யாரை பார்த்தும் சொல்லக்கூடாது. இது உங்க மன அமைதிக்காக நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது தர்மம். நீங்க நல்லது செஞ்ச எந்த நபர்கிட்ட இருந்தும் மறுபடியும் ஒரு நல்லதையோ அல்லது நன்றியையோ கூட எதிர்பார்க்க கூடாது. இது அந்த தர்மம் புண்ணியமாக மாறுவதற்காக நீங்க செய்யக்கூடிய மூன்றாவது தர்மம். இயற்கைக்கு நன்றி செலுத்தணும், இயற்கை மீது அன்பு செலுத்தணும், இயற்கையோட நேரம் செலவழிக்கணும். இது இந்த இயற்கை உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய நான்காவது தர்மம். இந்த 4 தர்மங்களையும் நீங்க செய்தா பல வகையான உறவு சிக்கல்கள்ல இருந்தும் நீங்க தப்பிச்சுக்கலாம்.